இதயம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து செயல்முறை விளக்கங்களாக நம்ம எப்படி செய்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து வரைபடங்கள் வரைஞ்சி புரிஞ்சுக்கிறது ஒரு வகை. இந்த மாதிரி மைதா மாவை வச்சு நம்ம இதயம் வந்து செய்து பார்த்தோம். அது துடிக்கிறத வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இன்னும் புரிதல் வந்து கதை மூலியமாக நம்ம சொல்லும்பொழுது இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும் அப்படின்றத இது மாதிரி செயல்முறை விளக்கங்களாக குழந்தைகள் செய்து பார்த்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து சப்ஜெக்டில் ரொம்ப புரிதல் அதிகமாகும் அப்படின்றதான் இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இதை வந்து குழந்தைங்கிட்ட சொல்லும்போது கதை வடிவில் நம்ம கொண்டு போகிறதுனால வந்து இன்னும் அவங்க அதை கதையாக சொல்லி பார்க்கும் பொழுதும் சரி, அவங்க வீட்டுக்கு போய் புத்தகத்தை படித்து பார்த்துக்கும் போதும் சரி, அவங்க அதை உணர்ந்து புரிஞ்சு படிக்கிறதுக்கான விஷயம் நடக்கும்போது விஞ்ஞான ரீதியாக அவங்க பல விஷயங்களை புரிஞ்சு கொண்டு அவங்க ஃப்யூச்சரில் வந்து மருத்துவர் ஆனாலும் சரி, மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க படித்தாலும் சரி, இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி செயல்முறை விளக்கங்களாக நம்ம செய்து பார்க்கும்போது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்றத இதில் நமக்கு தெரியுது. இதயம் எப்படி வேலை செய்கிறது, அந்த 4 அறைகள், அந்த வால்வுகள், அது எப்படி வந்து ரத்தத்தை வந்து அசுத்த ரத்தத்தை எப்படி கடத்தி சென்று சுத்தமான ரத்தமாக மாற்றுகிறது, நுரையீரல் வந்து சுத்தமான ரத்தமாக எப்படி மாறுகிறது, சுத்தமான ரத்தமாக மாறிய பிறகு எப்படி அது வந்து மறுபடியும் இதயத்துக்குள்ளே வந்து எப்படி மகாத்தமனி வழியாக உடம்பில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் ரத்தம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஞ்ஞான ரீதியாக நம்ம தெளிவாக இதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுக்கும் பொழுது குழந்தைகள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையை வச்சு அந்த மைதா மாவு மேலே கையை வச்சு அவங்க கண்ணை மூடி இதை பார்க்கும்போது உண்மையாகவே இதயம் துடிக்கிற மாதிரி அவங்க உணரும் போது, ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வியப்பாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் தோணும். ஸோ அவங்க அதை புத்தகத்தில் பாடமாக படிக்கும் பொழுது, வரைபடங்கள் வச்சு படிக்கும் பொழுது இன்னும் விலங்கியல் பயாலஜி இன்னும் அவங்க டீப்பராக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் அப்படின்றத நம்ம இங்கே நன்றி.